ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு சூப்பரான ஹாப்பி மூமெண்ட் தான் ஷேர் பண்ண போகிறேன். நான் நிறைய விநாயகர் ஸ்டாச்சூஸ் வந்துட்டு வச்சுருந்தாங்க. எங்கேன்னா எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி சந்தைக்கிட்ட சந்தாபுரம்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே வந்துட்டு நிறைய விநாயகர் சிலை வந்து வச்சுருந்தாங்க. அதுலேயே குட்டி குட்டி சிலை, பெரிய பெரிய சிலை எல்லாமே வச்சுருந்தாங்க. சின்னதுலேருந்து பெருசு வரை எல்லா சிலையும், அதாவது 6 இன்ச்சஸ்லேருந்து 15 இன்ச்சஸ் வரை நிறைய சிலை வந்துட்டு வச்சுருந்தாங்க. இந்த கடையில் வந்துட்டு பர்பிள் கலரில் ஷால் போட்ட ஒரு விநாயகர் வந்துட்டு சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு வந்துட்டு பிடிச்சிருந்தது பர்பிள் கலர் ஷால் போட்ட விநாயகர் பிடிச்சிருந்தது. இங்கேயும் குட்டி குட்டி விநாயகர் சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு பிளேஸில் ஒவ்வொரு மாதிரி வச்சுருந்தாங்க. டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய விற்றுட்ருந்தாங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்தது. இவ்வளோ அழகாக இருந்ததுன்னா, அந்த தலைப்பாக கட்டின விநாயகர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கடையில் அவ்வளோ அழகாக இருந்தது. சூப்பராக இருந்தது. ஏதோ இந்த 2 பக்கமும் கொண்டை போட்ட மாதிரி விநாயகர் இருக்கா, அது வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எல்லாருமே வீட்டில் கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணுறதுக்காக வாங்கிட்டு போயிட்டுருந்தாங்க. ஸோ ரஷ்ஷாக தான் இருந்தது. மத்தியானம் 3 மணிக்கே நாங்கள் போனோம். அப்போவும் நிறைய ரஷ்ஷாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தேன், அங்கே காலே வைக்க இடம் இருந்திருக்காது, அந்தளவுக்கு ரஷ்ஷாக தான் இருந்திருக்கும் இந்த பிளேஸே. இந்த மாதிரி களிமண்ணில் செஞ்ச விநாயகர் கலர் பண்ணாமல் சும்மா ஜுவல்ஸுக்கு மட்டும் கலர் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் விநாயகர்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் போகிறப்ப ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஒரு சில கூட ஓப்பனில் இருக்கல, கவர் பண்ணி அப்புறம் ஃபேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. நியூஸ் பேப்பரில் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் வாங்க வர்றதுனால கொஞ்சம் ஃபுல்லாக கவரில் ஓப்பன் பண்ணியே வச்சுருந்தாங்க. அழகழகாக இருந்தது. ஒரு பிளேஸில் மட்டும் ஃபுல்லாக களிமண் விநாயகர் சிலை மட்டும் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சுருந்தாங்க. பெரிய சிலை வந்துட்டு இருக்குல்ல, இங்கே வச்சுருக்கிற கௌரி சிலைன்னு சொல்லுவாங்க. இந்த முன்னாடி இருக்கிற சிலையை வந்துட்டு இங்கே கர்நாடகாவில் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி கௌரி பண்டிகைன்னு சொல்லிட்டு பண்டிகை கொண்டாடுறாங்க. அது வந்துட்டு அந்த அம்மன் சிலையை தான் வச்சு கொண்டாடுறாங்க. நிறைய உள்ளெல்லாம் நிறைய சிலை வச்சுருந்தாங்க. நாங்கள் உள்ளே போய் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளெல்லாம் போகல, அப்படியே வெளியவே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஒவ்வொரு கடையிலையுமே ஒவ்வொரு அழகழகாக சிலை வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே யூனிக்காக தான் இருந்தது. இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறாங்கன்னா ஃபேஸை மட்டும் கவர் போட்டு அங்கேயே ஒரு டைம் பூஜை பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த கடையில் இந்த ப்ளூ கலர் ஷால் போட்ட விநாயகர் செமையாக இருந்தது. அப்புறமா இந்த விநாயகரும் சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்ததுங்க. ஆனால் நமக்குன்னு இது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி இந்த விநாயகர் சிலைக்கிட்ட நான் ரொம்ப நேரமாக நின்று பார்த்துட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோ க்யூட்டாக இருந்ததில்ல. இந்த மாதிரி நிறையா கொடை, விநாயகர் சிலை வச்சு கொடை பிடிக்கிற மாதிரி வைப்பாங்களா, அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சிட்ருந்தாங்க. அப்புறம் லில்லி ஃப்ளவர்ஸ், கோழிக்கொண்டை பூன்னு சொல்லுவாங்க, அதுவும் விற்றுட்ருந்தாங்க. அப்புறம் எருக்கம்பூ மாலை, விநாயகருக்கு பிடிச்ச எருக்கம்பூ மாலையெல்லாம் வச்சு விற்றுட்ருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி சிலையை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கும் ஃபேஸ் கவர் பண்ணி பெரிய பெரிய வண்டியில் வச்சு கொடுத்துட்டு அனுப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.